மாயாவோட கிளாஸ்ல இன்னைக்கு கூலம்ஸ் லா சொல்லி கொடுத்தாங்க. அந்த லா என்னன்னா, ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸோட ஸ்கொயருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும். அதாவது டிஸ்டன்ஸ் 2 மடங்கு அதிகமானா ஃபோர்ஸ் 4ல ஒரு பங்கா குறைஞ்சிடும். அதுவே டிஸ்டன்ஸ் பாதியா குறைஞ்சா ஃபோர்ஸ் 4 மடங்கு அதிகமாயிடும். இத படிச்சாச்சு, ஆனா ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. மாயா இதுக்கான ஆன்சரை புக்ல தேடிட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. மாயா ஒரு கேண்டல பத்த வைக்கிறா. பக்கத்துல இருக்க சுவர்ல கேண்டில் லைட் பிரைட்டா தெரியுது. ஆனா கொஞ்சம் ஏரியாவை தான் கவர் பண்ணுது. இன்னொரு பக்கம் தூரமா இருக்க சுவர்ல இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா பெரிய ஏரியா கவர் ஆகுது. இப்பதான் அவளுக்கு கிளிக் ஆகுது. கேண்டில் லைட்டும் ஒரு சார்ஜ் மாதிரி ஒரு பாயிண்ட் சோர்ஸா இருக்கு. இதோட லைட் எல்லா டைரக்ஷன்லயும் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு கேண்டில் பெர் செகண்டுக்கு வெளியே அனுப்புற ஃபோட்டான்ஸ் n அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல அந்த ஃபோட்டான்ஸ் 4πr² ஏரியா உள்ள ஸ்பியர்ல யூனிஃபார்மா படரும். அப்போ பெர் யூனிட் ஏரியால n டிவைடட் பை 4πr² ஃபோட்டான்ஸ் இருக்கும். இதனாலதான் பக்கத்துல இருக்கிற சர்ஃபேஸை விட தூரத்துல இருக்க சர்ஃபேஸ்ல லைட்டோட வெளிச்சம் கம்மியா இருக்குது. சோ இதே மாதிரி தான் சார்ஜஸ்லயும் நடக்குமா? கண்டிப்பா. சார்ஜ்ல இருந்து கேண்டில் மாதிரி ஃபோட்டான்ஸ் வெளியேறுது. ஆனா அதோட எஃபெக்ட் ஒரு ஸ்பியர் வடிவத்துல தான் ஸ்ப்ரெட் ஆகும். பெர் யூனிட் ஏரியால இருக்க இதோட எஃபெக்ட்டை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இன்னொரு சார்ஜ் கூட இன்டராக்ட் பண்ணி ஃபோர்ஸை உருவாக்குது. இப்போ எனக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r² என்னன்னு புரிஞ்சிடுச்சு.